நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். She can't conceive naturally. இவங்களுக்கு ஃபைரோசிஸ் இருக்கு. இது ஒரு பொம்பளைக்குள்ள நேச்சுரலா கன்சீவ் ஆகிறத தடுத்து நிறுத்திடும். நான் சொன்னதுக்கு அர்த்தம் நீங்க அம்மா ஆக முடியாதுன்னு அர்த்தம் இல்ல மிஸ்ஸஸ் வட்டேரா. இப்பெல்லாம் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா ஆர்டிஃபிஷியலா கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பண்ணிக்க தயாரா இருக்கேன். அதுக்காக எவ்வளவு வலிய வேணாலும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். ஆனா நான் அம்மாவாகணும். டாக்டர், இதுக்கு வேற வழி எதுவும் இல்லையா? நேச்சுரலி நம்ம இத பாருங்க, இவங்க ஆர்டிஃபிஷியலா தான் கன்சீவ் ஆக முடியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அப்புறம் நீங்க உங்க ஃபேமிலி கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்புறம் ஐ எம் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேசஸை நிறைய சால்வ் பண்ணிருக்கோம். சரிங்க டாக்டர், தேங்க்யூ. ஜீவிதா, போலாம். கஷ்டம் எனக்கு புரியுது. குழந்தை இல்லைனா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையே வெறுத்துரும். எதுவுமே முழுமையான சந்தோஷமா இருக்காது. ஆனா இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஃபீல் பண்றதுல நியாயம் இல்லை. ஆனா நமக்குன்னு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதுல சந்தோஷத்தை தேடலாமே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ என் வாழ்க்கைக்குள்ள வர வரைக்கும் என் வாழ்க்கையில எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. நான் எப்பவுமே தனிமையா தான் இருந்தேன். ஆனா நீ எப்போ வந்தியோ அடுத்த நிமிஷமே என் தனிமை எல்லாம் போயிடுச்சு. ஜீவிதா, இங்க பாரு, டாக்டர் தான் சொன்னாங்கல்ல, நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம், எல்லா முயற்சியும் எடுத்து பார்க்கலாம். ஆனா நீ மட்டும் தைரியத்தை எழுந்துடாத. இது நம்ம 2 பேர் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்ல. குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறது நீங்களும் நானும் மட்டும் கிடையாது. குடும்பம் பூராவும் காத்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருக்கு. வினய், ஒருவேளை இந்த உண்மை மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி வினய் அவங்களால தாங்கிக்க முடியும்? இது மூலமா அவங்களோட கனவு எவ்வளவு பாதிக்கப்படும், அவங்களோட நம்பிக்கை. இங்க பாரு ஜீவிதா, இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி ஃபேமிலி கிட்ட சொல்ல வேண்டாம். வினய், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பெரிய விஷயத்தை குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எப்படி மறைக்க முடியும்? ஜீவிதா, இந்த விஷயத்தை நான் வாழ்க்கை பூரா மறைக்கணும்னு சொல்ல வரலானா இதை சொல்றதுக்கு இப்ப சரியான நேரம் இல்லை. ஆனா வினய், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உங்களை மட்டும் தான் நம்புறேன். அப்ப நான் சொல்றதை மட்டும் செய். She can't conceive naturally. இவங்களுக்கு ஃபைரோசிஸ் இருக்கு. நேச்சுரலா கன்சீவ் ஆகிறத தடுத்து நிறுத்திடும். நான் சொன்னதுக்கு அர்த்தம் நீங்க அம்மா ஆக முடியாதுன்னு அர்த்தம் இல்ல மிஸ்ஸஸ் வட்டேரா. இப்பெல்லாம் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா ஆர்டிஃபிஷியலா கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அட அக்கா,
அக்கா நீ எங்க தாக்கா போயிருந்த? நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். போனும் பண்ண, ஆனா நீ ரெஸ்பான்ஸே பண்ணல. ஃபைனலி மாமா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ இங்க இருக்கேன்னு. உன்னை வீட்ல டிராப் பண்ணாராம். அது ஏங்கா புருஷன் கூட இருக்கும்போது நீ உன்னோட தங்கச்சியவே மறந்துடுற? அக்கா உனக்கு என்னாச்சு? நீயே ஏதோ பேச மாட்டேங்கிற? ஒன்னும் இல்ல மாலதி, அது நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஓஹோ சரி ப்ளீஸ் நீ அப்புறமா யோசிச்சுக்கோக்கா. இங்க பாரு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன். இது குழந்தைகளோட பேர் லிஸ்ட். லெஃப்ட்ல இருக்கிறதுலாம் ட்ரெடிஷனல் நேம்ஸ், அப்புறம் ரைட்ல இருக்கிறதுலாம் மாடர்ன் நேம்ஸ். பேரை வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலும் மிஸ் மேட்ச் ஆனாலும் எல்லாரும் சீக்கிரமே அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த தாத்தா இவ்ளோ பெரிய பேர் வைப்பாரு, வீர் பிரதாப் சிங் வடேரா. அப்புறம் ஷாலினி பெரியமாவும் ஆன்ட்டியும் ஏதாவது நல்ல பேர் வைப்பாங்க. ஆனா இங்க பாருக்கா, நீ யார் பேச்சையும் கேட்காத. நான் என்ன பேரை சொல்றேனோ அந்த பேரை நீ பாப்பாக்கு வை. ஒரு சித்தியா இருந்துகிட்டு நான் இதுவாவது பண்ணணும்ல. ஆனா பாருக்கா, நான் இப்படிப்பட்ட பேர் வைக்க போறேன்னா அந்த பேர் இந்த உலகம் பூரா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உனக்குதான் உன் தங்கச்சியோட திறமையை பத்தி நல்லா தெரியும்ல. அக்கா நீ அழறியா? அக்கா என்னாச்சு? என்கிட்ட சொல்லு, என்னாச்சுன்னு சொல்லு. Are you serious? நான் அப்பாக போறேனா? அடே நீ சித்தப்பாக போற, நான் தான்டா அப்பாக போறேன். நான் சித்தப்பாக போறேனா? ஆனா நீங்க எவ்வளவு பெரிய குட் நியூஸ் சொல்லிருக்கீங்க. சித்தப்பா நீங்க தாத்தாவாக போறீங்க. வெரி குட் வினய். நீ இந்த செய்தியை சொல்லி இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்க. நாங்களாம் இதுக்காக ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நான் எல்லாரோட கனவையும் உடைச்சிட்டேன் மாலதி. இனிமே என்னால அம்மாவும் ஆக முடியாது, அப்புறம் நல்ல சித்தியும் ஆக முடியாது. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இனிமே என்னால அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அக்கா அக்கா கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி மாலதி என்னால பொறுமையா இருக்க முடியும்? நான் எல்லாரோட கனவையும் ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டேன் மாலதி. தாத்தா கொல்லு தாத்தா ஆகணுங்கிற கனவு வினய் எத்தனை நாளா காத்துட்டு இருந்தாரு. எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு, அந்த குழந்தை அவர் அப்பான்னு கூப்பிடணும்னு. ஆனா இப்போ அது எதுவுமே பாசிபிள் இல்ல. உனக்கு தெரியுமா, இந்த குழந்தைய மொத்த குடும்பமே எதிர்பார்க்குது. பாட்டி கூட அடிக்கடி போன்ல கேட்பாங்கடி, இந்த சந்தோஷமான செய்தி எப்ப சொல்ல போறேன். இப்ப நான் உங்ககிட்ட போய் என்ன சொல்லுவேன்? நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் மாலதி? அந்த கடவுளையே என்ன மட்டும் எப்படி சோதிக்கிறாரு? கடவுள் எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாரு. நான் அப்படி என்ன மாலதி தப்பு பண்ணிருந்தேன்? அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு தெரியும் இது ரொம்ப சேட் நியூஸ். ஆனா நீ இப்ப வருத்தப்படக்கூடாதுக்கா. இங்க பாரு நீ இப்படி உடைஞ்சு போயிட்டா என்னால வேற என்ன பண்ண முடியும்க்கா? அக்கா இங்க பாரு, உனக்காக இல்லாட்டியும் மாமாக்காகவாவது நம்ம குடும்பத்துக்காகவாவது நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கா. ஒண்ணும் இல்ல, அதான் சொல்வாங்கல்ல, ஒரு மனுஷன் அவனே உடைஞ்சு போயிட்டானா அப்புறம் மத்தவங்களை எப்படி சமாளிக்க முடியும்? இப்போ நீ உன் தன்னம்பிக்கையை இழந்துடக்கூடாதுக்கா. அக்கா நான் சொல்றது உனக்கு கேக்குதுல்ல, புரியுதுலக்கா? இந்த குடும்பத்துக்காக, எனக்காக, மாமாவுக்காக நீ கண்டிப்பா பொறுமையா தான் இருந்தாகணும். அப்புறம் நீ தனியா இருக்கேன்னு மட்டும் நினைக்காதக்கா. உனக்காக நான் இருக்கேன். உன் தங்கச்சி எப்பவும் உன் கூட இருப்பேன், உன்னோட நிழல் மாதிரி. என்னைக்கும் நீ தனியா இருக்கேன்னு மட்டும் நினைக்காதக்கா.
வாழ்க்கை போற எனக்கு வெறும் தங்கச்சி மட்டும் இருக்க போறியா என்ன? உனக்கு சித்தியாக ஆசை இல்லையா? 1000 ஒருத்தியான என் தங்கச்சி இப்போ சித்தியாக போறா. மாலதி சித்தி. மாலதி சித்தி. Oh my god. Oh my god. அக்கா. அக்கா நீ என்ன சொல்ற? துனே. மாலதி காப்பாத்துறதுக்காக என்னோட குழந்தைய அவாய்ட் பண்ணி ஆகணும் துனே. நீ என்ன சொல்றக்கா? உனக்கு இந்த புது வாழ்க்கையை கொடுத்தவங்களோட பேர் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறல்ல மாலதி? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? அது நான் தான். அம்மா அம்மா சொல்லுங்கம்மா, நான் என்ன பண்றது? என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அக்கா அவரோட குழந்தைய தியாகம் பண்ணா. சந்தோஷம் அவளோட வாழ்க்கையில நுழையும் போது என்னால அது திரும்ப போயிடுச்சு. நீங்களே சொல்லுங்க, இப்போ நான் அந்த சந்தோஷத்தை எப்படி அவளுக்கு திருப்பி கொடுக்க முடியும்? எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அவளோட இந்த கனவை என்னால எப்படி நிறைவேற்ற முடியும்? எப்படி நிறைவேற்ற முடியும்? அக்கா கடவுளே, நீங்களும் ஒவ்வொரு வாட்டி பெரிய தப்பு பண்ணிடுறீங்க. அக்கா மாதிரி ஒரு நல்லவளுக்கு ஏன் நீங்க இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தீங்க? அவளோட நல்ல மனசுக்கு நல்லது பண்ணாம ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அதுதான் உங்களுக்கு விருப்பம்னா அப்ப அந்த எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுங்க, என்னால சகிச்சுக்க முடியும். ஆனா எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நான் அப்படியே மேல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு. விடுங்க, என்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிறீங்க. ஜீவிதா, இன்னைக்கு டின்னருக்கு பிளேட் கழுவிதான் இருக்கு. ஜீவிதா, ஏன் மறுபடியும் கழுவுற? வீட்டுல எத்தனை சர்வன்ட்ஸ் இருக்காங்க? அது வந்து ஜீவிதா, நார்மலா தானே இருக்க? என்ன விஷயமா? ஏதோ யோசனையில இருக்க? இல்ல, அது வந்து ஒண்ணு இல்லைண்ணா. நீங்க போங்க அத்தை, நான் எல்லாருக்கும் டிஃபன் எடுத்துட்டு வரேன். நீங்க போங்க. சரி, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். வாவ், இந்த மேங்கோஸ் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருந்தது. நேத்துல இருந்து நான் 4 மேங்கோ சாப்பிட்டேன். ஆனா இன்னும் கூட சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு இந்த மாம்பழம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஜீவிதாவும் மாலத்தியும் வாங்கிட்டு வந்ததே, இந்த மாதிரி மாம்பழத்தை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. மாலதி, ஜீவிதா, thank you for the mangoes. இதே மாதிரி நல்ல டேஸ்டியான மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுங்க, நாங்க சாப்பிட்டுட்டு ஜாலியா இருப்போம். ஓகே? ஜீவிதா, நீ மாம்பழம் சாப்பிட்டியா இல்லையா?
நீங்கெல்லாம் யாரு சாப்பிட்டீங்களோ சாப்பிடலையோ எனக்கு தெரியாது. ஆனா நான் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி மாம்பழம் டெய்லி கிடைக்குமா? இன்னைக்கு சாப்பாடோட வாசனை தூக்கலா இருக்கு. அப்ப கண்டிப்பா ஓவர்லோட் ஆயிடும். போறோம். அட மாமா, உங்களை டாக்டர் பட்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும். அப்பா, இப்ப நீங்களும் நாங்களும் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடக்கூடாது. ஆனா அதுக்காக நான் எத்தனை நாள் தான் எனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடாம இருக்க முடியும்? என்னோட கொள்ளு பேரை வரட்டும். அவன் அவனோட கொள்ளு தாத்தாவுக்காக என்னென்ன சாப்பிட கொண்டு வந்து கொடுக்க போறான் பாருங்க. அதுக்கப்புறம் என்னோட விளையாட்ட பாருங்க. நான் இப்ப வந்துடுறேன். நான் போய் பார்க்குறேன். திடீர்னு வினய்க்கும் ஜீவிதாக்கும் என்ன ஆச்சு? பாதி சாப்பாட்டுல எழுந்து போயிட்டாங்க. ஜீவிதா காலையில இருந்து ஒரு மாதிரி தான் இருக்கா. நான் கேட்டா கூட எதுவுமே அவ சொல்லல. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கா. ஒருவேளை வினய்க்கும் ஜீவிதாவுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா என்ன? இல்ல தாத்தா, அண்ணனுக்கும் அன்னைக்கு நடுவுல கண்டிப்பா சண்டையெல்லாம் எதுவும் இருக்காது. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கா. மாலதி, உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐ மீன், அண்ணி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல, இது சரி கிடையாது. நீங்க பாத்தீங்கல்ல வினய், எல்லாரும் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு. எல்லாரும் எவ்வளவு கனவுகளோட இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஒருத்தங்களோட உணர்வுகளோட விளையாடுறதுக்கு நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது. நம்ம இப்ப அவங்க கிட்ட சொல்லிடலாம் வினய். ஜீவிதா, விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இதை உன்னால சாதாரணமா எடுத்துக்க முடியாதுதான். உன்னோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன பாரு, உனக்கு என்ன தோணுது? இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கஷ்டமா இருந்திருக்காதா? ஆனா நான் என்ன எப்படியோ சமாளிச்சுக்கிட்டேன் இல்ல? வருத்தப்பட்டு என்ன கிடைக்க போகுது? நம்ம கையில இல்லாத ஒண்ண நினைச்சு நாம எப்படி வருத்தப்பட முடியும்? இப்பதான் நம்ம தைரியமா இருக்கணும். அதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். போக போக சரியான கூட ஆகலாம். நான் ஒன்னும் அப்படி சொல்லமா. நம்ம குடும்பத்துக்கு சொல்லுவோம். ஆனா அது இப்ப வேண்டாம். அதுக்கான நேரத்துல இதுதான் சரியான நேரம் கண்ணா.